guys, welcome back to my channel. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து டோட்டலாக என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியே வந்து இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ, ஒரு சிம்பிளாக நார்மலாக ஒரு 200 to 400 ருபீஸ்க்குரிய ஒரு saree அவுட்ஃபிட்டில் வந்துட்டு எப்படி நம்மளை வந்து எலகண்ட்டாக வந்து காமிச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் அது. இது வந்து ஒரு மேக்கப் டுட்டோரியல் கிடையாது, ஜஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச மேக்கப் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுற டுட்டோரியல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேர்ட். பட் ஸ்டில் வந்து இந்த லுக் வந்து நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எண்டு வரைக்குமே வந்து கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பூனம் சாரி தான், நார்மலான ஒரு பூனம் சாரி. வீட்டுக்குலாம் நம்ம அம்மாலாம் கட்டுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு நார்மலான ஒரு பூனம் சாரி தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் 200 ருபீஸ்க்கு வந்து நான் சிக்பேட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்டை வச்சு வந்து வரும். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து அரௌண்ட் 220 ருபீஸ்க்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன். அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சுறேன். அண்ட் வாங்க வித் ரெடி ஃபார் த டெய்லி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து என்னோட லிப்ஸை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த ஜூசி கெமிஸ்ட்ரி லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஸ்கின்னையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணோம் இல்லையா, சுகந்தா வந்து ரோஸ் ஹிப் மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் மார்னிங் ரொட்டீனில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது வந்து ப்ரோஸ்க்கு வந்து இந்த வெட் அண்ட் ஒயிட்லேருந்து அந்த ஐப்ரோ கிட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஷேட் நேம் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அண்ட் இந்த பிளாக் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரோஸ் வந்து எப்போயுமே கொஞ்சம் டைம் எடுத்து ஃபில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ப்ரோஸ் வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ்டாக தெரியும். ஒரு ப்ரோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே உங்களோட என்டையர் லுக்கே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரோஸ் பண்ணும்போதும் மஸ்காரா அப்ளை பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் பண்ணணும். ஸோ என்னோட கீழே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த பினாட் ரிக்கஸ் கூட வச்சு கோம் பண்ணிட்டேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ ரெண்டாயிக்கும். அடுத்தது வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ரீலோடட் பேலட்லேருந்து இந்த ஒரு ஷேடை வந்து நான் என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து நான் வந்து கொடுத்துக்க போகிறேன். என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நான் வந்து ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம ஒரு மாவே ஷேடு, மாவே ப்ரௌன் கலந்த மாதிரி இருக்கும் அந்த ஷேடை. ஸோ அதை எடுத்து என்னோடய க்ரீஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து நல்ல வந்து ஐலிட்ஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக வந்து தெரியும். கொஞ்சம் வந்து சட்டிலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் அதே வந்துட்டு கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ இது வந்து என்னோடய கோ டு மேக்கப் ஐ லுக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளூ ஹெவன்லேருந்து ஸ்கெட்ச் ஐலைனர் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் லைன் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஐலைனர் இருக்கும் அண்ட் பேக்கில் வந்து காஜல் இருக்கும், 2 in 1 இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதே இதை வச்சு நான் என்னோடய ஐயையும் வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கேர்லர் வந்து யூஸ் பண்ணி என்னோடய லேஷஸை வந்து நான் வந்து கேர்ல் பண்ணிக்க போகிறேன். இன்னும் நல்லா வந்து டிஃபைண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக ட்ரையர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேர்ல் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டிஃபைண்டாக இருக்கும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ ஹெவனில் இருக்க ஒரு மஸ்காரா தான். ஸோ ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மஸ்காராஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரை கொடுக்கணும் அப்படின்னா இவங்களோட மஸ்காராஸ்க்கு வந்து ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் போக வந்து உங்களுக்கே வந்து உங்களோட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருக்குது. ஏர்லி மார்னிங் எழுதுறனால அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கனால நான் அங்கங்கே வந்து என்னோடய மேபலைன்லேருந்து இந்த கன்சீலர் வந்து எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்னோடய ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ஷேட் 25 மீடியம் அப்படின்ற ஒரு ஷேட் தான். ஸோ வந்து சீக்ஸில் மட்டும் நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐயில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கன்சீலர் பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவில் இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. என்னோடய ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனில் வந்து மேபலைனில் வந்து 128 வார்ம் நியூட் அப்படிங்கிற ஒரு ஷேட் தான். ஸோ எடுத்து வந்து நல்லா வந்து டைம் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்ததாக வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து அந்த ஒரு ப்ளஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ளஷ்ஷுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பில்ட் பண்ணிகிட்டே போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ளஷ் அப்படின்னா ப்ளூ ஹெவனோட ப்ளஷ் தான். நான் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ளஷ் வந்து இது தான். அண்ட் அந்த ப்ளஷில் வந்து லைட்டாக ஃபவுண்டேஷன் ஒட்டி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை.
அண்ட் என்னோடய நோஸ்லேயும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட்டருக்கு வந்துட்டு இன்சைட்லேருந்து ஒரு ஹைலைட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இது காஸ்மிக் அப்படிங்கிற ஒரு ஷேடுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் வந்து 89 ருபீஸ்க்கு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் வந்து ஒரு நல்ல நேச்சுரல் ஃபினிஷ் வந்து இருக்கும். உங்களுக்கு நேரில் பார்த்தாலே வந்து ஸ்கின் நல்லா நேச்சுரலாக க்ளோயிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குமே தவிர ஹைலைட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து மிஸ்கில் டஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஷேட் நான் லிப்பை வச்சு லைன் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து லாக்மியில் வந்து அந்த மாவே டேட் அப்படிங்கிற ஒரு ஷேட் வச்சு லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு கேமராவில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் நேரில் வந்துட்டு ரொம்பவே லைட்டாக தான் இருந்தது. அடுத்த பர்பிளில் இருந்து ஒரு காம்பேக்ட் எடுத்து என்னோடய மேக்கப் வந்து நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து க்ரீஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது கண்ணுக்கீழே. ஸோ லைட்டாக வந்து ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து இழுக்கக்கூடாது, ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ எனக்கு வந்து இந்த நெக் பீஸ் வந்து இந்த சாரீக்கு மேட்ச் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்கிட்ட வந்து வேறு க்ரீன் கலரில் வந்துட்டு வேறு நெக் பீஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து இதை நான் வியர் பண்ணியிருக்கேன். பட் அதுதான் தட் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நார்மல் சாரீ வியர் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளோட்டிங்கில் ஒரு ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.